அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு கப் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு, 1 பிஞ்ச் ஆப்ப சோடா எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணிங்க. இது பேனில் சேர்த்திக்கிறேன். கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் அரிசி மாவு இடியாப்பு மாவு தாங்க எடுத்திருக்கேன். கடைகளில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு தண்ணியில் சேர்த்திக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க, அது கூட நம்மளோட அரிசி மாவு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. ரொம்ப ஆறுனது பிசைஞ்சாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேப் வராதுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுமே கையில் ஆயில் தடவிட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சுக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக வரும், அந்த அளவுக்கு நல்லா பிசையணுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவு பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. இது பாதியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா மாவு காயக்கூடாதுங்க, நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பிடிச்சி வச்ச உருண்டையை அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ரவுண்டுனா ரவுண்டு எடுத்துக்கலாங்க, ஸ்கொயர் ஷேப் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பு எடுத்துக்கலாங்க. ஓரங்களில் இந்த மாதிரி வெடிச்சு தாங்க வரும். இது ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாதுங்க, எந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு ஓரங்கள்லாம் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அசல் பிங்கோ குர்குரே டேஸ்ட் வருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஸ்பைசியான ஒரு ரெசிபிங்க, பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்மளோட அரிசி மாவு துண்டுகளை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. குழந்தைங்க வெளியே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்து மாற்றிடலாங்க பாத்திரத்தில். உங்களுக்கு பாருங்கள், சவுண்டு பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்குன்ட்டு. பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தாங்க சேர்த்திருக்கேன், 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அரிசி மாவு துண்டுகளை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.